அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நெகேமியா ஒரு கேள்வியை கேட்கிறார். தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டது என்ன? இது எந்த சூழ்நிலையிலே அவர் அப்படியாக கேட்டார் என்று பார்க்கும் பொழுது, நெகேமியா பாபிலோன் தேசத்தில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளமெல்லாம் தன்னுடைய சொந்த தேசமாகிய எருசலேமை குறித்து அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. எருசலேமுடைய மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அதுடைய வாசல்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போனது. அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனை ஆராதிக்காமல் நிர்விசாரமாக இருக்கிறார்கள். ஆலயத்திலே ஆராதனை நடக்கவில்லை. இப்படிப்பட்ட செய்திகள் அவன் கேட்ட பொழுது அவன் மிகவும் துக்கப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் எருசலேமுக்கு புறப்பட்டு வந்து அந்த எருசலேமின் மதில்கள், அதன் வாசல்களை மறுபடியுமாக அவன் கட்டி எழுப்பினான். அவனுக்கு அநேக எதிர்ப்புகள், அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனாலும் அந்த பாரத்தோடு தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து அவன் அந்த மதில்களையும் அந்த வாசல்களையும் கட்டினது மாத்திரமல்ல, ஆலயத்தில் மறுபடியுமாக ஆராதனை ஆரம்பிக்கப்படும்படியாய் அவன் கிரியை செய்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் துக்கத்திலும் இருந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம், நான் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து உங்களை திருப்தியாக்குவேன் என்று அநேக முறை தேவன் கூறியிருப்பதை வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய ஆலயத்திலே நெகேமியா சில பொக்கிஷ அறைகளை அவன் கட்டி, நீங்கள் இப்பொழுது கர்த்தருக்கு உங்கள் தானியத்தையும் உங்கள் திராட்சரசத்தையும் உங்கள் எண்ணெயும் கொண்டு வந்து தசமபாகமாக கொடுங்கள், காணிக்கையாக கொடுங்கள் என்று கட்டளையிட்டு அதற்கேற்றபடி பொக்கிஷ அறைகளை தேவனுடைய வீட்டிலே அவன் அமைத்து கொடுத்தான். ஜனங்களும் அப்படி செய்தார்கள். ஆனால் இடைக்காலத்திலே நெகேமியா மறுபடியும் பாபிலோனுக்கு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் சற்று நாட்கள் அங்கே இராமல் பாபிலோனுக்கு சென்ற பொழுது ஒரு ஆசாரியன் அந்த பொக்கிஷ அறையை தொபியா என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கொடுத்து விட்டான். தொபியா அந்த அறைக்குள்ளே அமர்ந்து அவனுடைய பொருட்கள் எல்லாம் அங்கே வைத்துக் கொண்டிருந்தபடியினால் ஜனங்கள் தங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வருவதை நிறுத்தி விட்டார்கள். நெகேமியா மறுபடியுமாய் எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது இந்த நிலையை கண்டு அவன் மிகவும் கோபமடைந்து, தேவனுடைய ஆலயம் ஏன் இப்படி ஒதுக்கப்பட்டது, ஏன் கைவிடப்பட்டது என்று கேட்டு தொபியாவையும் அவன் வைத்திருந்த சகல பொருட்களையும் அந்த இடத்தை விட்டு அகற்றி போட்டான். தொபியாவை அவன் விரட்டி போட்டான். பிரியமானவர்களே, மறுபடியுமாக அந்த பொக்கிஷ அறைக்குள்ளே வைக்க வேண்டிய பொருட்கள் வைக்கப்பட்டன. மறுபடியும் ஜனங்கள் தங்களுடைய தானியத்தையும் தங்களுடைய திராட்சரசத்தையும் தங்களுடைய எண்ணெயும் அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளேதான் தேவன் அவர் ஜீவிக்கிறார். இந்த ஆலயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த ஆலயத்தை குறித்து கவனக்குறையாய் இருக்கக்கூடாது. தேவன் தங்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே நம்முடைய திராட்சரசம், நம்முடைய எண்ணெய், நம்முடைய தானியம் இதையெல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை எப்படி செய்வது? மார்க் 12:30 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக, உன் முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக.
அன்பு கூறுவது மாத்திரமல்ல, உபாகமம் 10:12 சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் கர்த்தரை நீ சேவிப்பாயாக. கர்த்தரை சேவிப்பது, கர்த்தரில் அன்பு கூறுவது என்றால் எல்லைக்கு மீறின அன்பு ஆண்டவர் மேல் செலுத்துவதுதான். பிரியமானவர்களே, மிகுந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதுதான் இந்த தானியம். நம்முடைய சரீரத்தை அது காட்டுகிறது. இந்த திராட்சை ரசம் நம்முடைய ஆத்துமாவை அது காட்டுகிறது. இந்த எண்ணெய் நம்முடைய மனதை அது வெளிப்படுத்துகிறது. முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும், கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படித்து பார்ப்போம் என்றால் அதை எப்படி செய்வது? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள், பரிசுத்த ஜீவ பலியாய். அப்படிதான் நம்முடைய தானியத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். பின்னும் அவர் சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரிக்காமல் இருங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களில் படி நீங்கள் நடவாமல் உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு கொடுங்கள். இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனத்தினால் புதிதாக்கி கொள்ளுங்கள். இப்படிதான் நம்முடைய மனதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க முடியும். நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் நாம் கொடுத்து அவரிலே அன்பு கூறும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை நினைப்பார். நெகேமியா 13:31 நெகேமியா சொல்லுகிறார், தேவனே, நீர் என்னை நினைத்தருளும். அருமையான தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அநேக நாட்கள், ஒரு சமயம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள், தசம பாகங்கள் உம்முடைய பிள்ளைகள் கொடுக்காமல் இருந்தாலும், அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தாலும், தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் குறைந்து போயிருந்தாலும், இன்றைக்கு நீர் அவர்களை புதுப்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அவர்களை உம்முடைய தயவுள்ள கரத்தினால் நீர் தொட்டு ஆசீர்வதியும், அவர்களை நினைத்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.